ஹாய் குட்டீஸ், வெல்கம் டு மேஜிக் மேங்கோ தமிழ். இது கதைக்கான நேரம். இன்னைக்கு நாம் விக்ரமாதித்தன் வேதாளம் கதையை பற்றி பார்க்க போகிறோம். வாங்க கதைக்குள்ளே போகலாம். வேதாளத்தை மறுபடியும் தோளில் சுமந்தபடி காட்டிற்குள் நடந்தார் விக்ரமாதித்த மன்னன். மன்னா, இப்போது உனக்கு இன்னும் ஒரு சிக்கலான புதிர்கதையை கேட்கப் போகிறேன். கவனமாக கதையை கேளுங்க அப்படின்னு வேதாளம் சொல்லிச்சு. ஒரு பெரிய நகரத்தில் ஒரு அழகான குழந்தை வசித்து வந்தது. அந்த குழந்தைய மிகவும் நேசித்த 2 பெண்கள் இருந்தனர். ஒரு நாள் அவங்க 2 பேரும் அரசவைக்கு வந்து அந்த குழந்தை என்னோடது தான் அப்படின்னு அரசர்கிட்ட சொன்னாங்க. அரசருக்கு மிகவும் குழப்பம். யார் உண்மையான தாய்னு அவரால் கண்டுபிடிக்கவே முடியலை. அப்போ அரசவையில் இருந்த ஒரு அறிவாளி அமைச்சர் ஒரு யோசனை கூறினார். 2 பேரையும் கூப்பிட்டு 2 பேருக்கு நடுவில் இந்த குழந்தையை நிப்பாட்டுங்க. நீங்கள் 2 பேரும் குழந்தை கையை பிடிச்சி இழுக்கணும். யார் குழந்தை தன்னிடம் இழுத்து கொள்கிறீர்களோ அவர்களே உண்மையான தாய்னு சொன்னார். 2 பேரும் அந்த குழந்தையை இழுத்தனர். முதல் பெண் பலமாக இழுத்தாள். குழந்தை வலியால் அழத் தொடங்கியது. அப்போ 2வது பெண் திடீர்னு தன்னோட கையை விட்டுவிட்டாங்க. அவங்க கண்ணில் இருந்து கண்ணீர் வழிய ஆரம்பிச்சது. குழந்தைக்கு வலிக்கக்கூடாது, அது அவளிடமே இருக்கட்டும் அப்படின்னு அந்த 2வது பெண் சொன்னாங்க. அமைச்சர் உடனே எழுந்து இவள் தான் உண்மையான தாய் அப்படின்னு அறிவிச்சாரு. எல்லாருக்கும் ஒரே ஆச்சரியம். இப்போ வேதாளம் விக்ரமாதித்த மன்னனிடம் கேட்டது. மன்னா, குழந்தையை விட்டு கொடுத்த பெண்ணே ஏன் உண்மையான தாய் அப்படின்னு அமைச்சர் ஏற்றுக்கொண்டார்னு. விக்ரமாதித்தன் கொஞ்ச நேரம் யோசிச்சாரு. அப்புறம் சொன்னாங்க, உண்மையான தாய் தன்னோட குழந்தையோட நலனை மட்டுமே நினைப்பாங்க. குழந்தைக்கு வலிக்குது அப்படின்னு தெரிஞ்சது அவங்களால தாங்கிக்க முடியல. அதனால தான் அவங்க குழந்தைய விட்டு கொடுத்தாங்க. ஆனால் போலியான தாய் குழந்தைய வாங்கணுங்கிற ஆசையில் அதோட வழியை கூட நினைக்கல. எனவே குழந்தைய விட்டு கொடுத்தவங்களே உண்மையான தாய். மீண்டும் சரியான பதிலை சொல்லிட்டீங்க மன்னா அப்படின்னு வேதாளம் சொல்லிட்டு பறந்து போயிடுச்சு. இந்த கதையில இருந்து நாம் கற்றுக்கிறது என்னன்னா, உண்மையான அன்புங்கிறது உரிமையை காட்டுவதில் இல்லை, மற்றவரின் நலனை முதலில் நினைப்பதில் தான் இருக்கு. இப்போ வேதாளம் கேட்க போகிற அடுத்த புதிர்கதை என்ன? அதுக்கு மன்னர் சரியா பதில் சொல்வாரா? அதை நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். உங்களுக்கு இந்த கதை பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய் குட்டீஸ்.